அனைவருக்கும் வணக்கம். நாம் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் மின்னஞ்சல் வாயிலாகவும் கைபேசி வாயிலாகவும் நேரடியாகவும் நம்மிடம் எடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையை நம்முடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறோம். அந்த வகையிலே தம்பி ஒருவர் நமக்கு எழுதியிருந்த மின்னஞ்சலிலே வேதங்கள், புராணங்கள், அதிலே சொல்லப்பட்ட கதைகள் இவைகள் எல்லாம் உண்மைதானா அல்லது கட்டுக்கதைகளா அல்லது சொல்ல வந்த கருத்தை ஓமிகளோடு நிரூபிப்பதற்காக உருவாக்கப்பட்ட கதைகளா என்று கேட்டிருக்கிறார். இது பற்றி நாம் ஏற்கனவே சில பதிவுகளிலே பேசியிருக்கிறோம். இருந்தாலும் புரிதலுக்காக சிலவற்றை இங்கே பகிர வேண்டியது சகோதரரின் விருப்பத்திற்கு உட்பட்டு நாம் செய்ய வேண்டிய கடமையாகிறது. ஆய்வாளர்கள் சிலர் ஒரு வகையான கூற்றை சொல்கிறார்கள். பாண்டவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் பாண்டவர்கள் அல்ல, அவர்கள் பாண்டியர்களாக இருக்கக்கூடும். இராமாயணம், மகாபாரதம் போன்ற கதைகள் எல்லாமே தமிழகத்திலே நடந்த கதைகளாக இருக்கக்கூடும். வெறும் கர்ண பரம்பரை கதைகளாக செவிவழி ஒருவர் சொல்லி மற்றவர் கேட்டு இப்படியே கடத்தப்பட்டு வந்த இந்த கதைகளே நெடுங்கதைகளாக இருந்த காரணத்தால் புராணங்களாக ஆக்கப்பட்டன என்று குறிப்பிடுகிறார்கள். சமஸ்கிருதத்திலே புராண என்றால் பழைய என்று பொருள். பழைய நெடுங்கதை இது நீண்ட நெடிய காலமாக மக்களிடத்திலே பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு நெடுங்கதை என்று சொல்லப்படும். ராவணன் என்கிற மன்னன் வாழ்ந்திருந்ததும் அவனோடு ராமன் என்கிற மன்னன் போர் தொடுத்து வெற்றி கண்டதும் ஆய்வுகளோடு நிரூபிக்கப்பட்டும் இருக்கின்றன. மகாபாரதத்திலே யுத்தம் நடைபெற்ற குருட்சேத்திரம் என்ற இடத்திலே இன்னமும் அஸ்திரங்கள், அதாவது ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதற்கான கந்தக வெடியுப்பு அதிர்வுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. முற்றுமுதலாக இந்த புராணங்கள் பொய் என்று மறுக்க ஆய்வாளர்கள் விரும்பவில்லை. அதே வேளையிலே ஒரு சிறிய கதையை பலவிதமான பூச்சுக்களை செய்து பெரிதாக கதைகளை சொன்ன நபருடைய இயல்புக்கேற்றபடியாக வர்ணிக்கப்பட்டு கற்பனையோடு கலந்து மாற்றப்பட்டிருக்கிறது என்று கருத இடம் இருப்பதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். எது எப்படியாக இருந்தாலும் கதைகளுக்குள்ளே சொல்லப்பட்ட நீதி போதனைகள் ஏற்கத்தக்கதாக இருக்கின்றன. பகவான் கிருஷ்ணர் என்பவர் வாழ்ந்திருந்த துவாரகா என்கிற நகரம் கடலில் மூழ்கியிருப்பதையும் அதன் எச்சங்கள் இன்னமும் இருப்பதையும் ஆய்வாளர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். யுகங்களை பற்றி சொல்லும்போது கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று 4 யுகங்களை நம்முடைய முன்னோர்கள் வகுத்து சொல்லி இருக்கிறார்கள். அதிலே திரேதாயுகத்திலே இராமாயண நிகழ்ச்சிகள் நடந்ததாகவும் துவாபர யுகத்திலே மகாபாரத நிகழ்ச்சிகள் நடந்ததாகவும் சொல்லப்படுகிறது. பஞ்சாங்க குறிப்புப்படி பார்க்கும்போது கலியுகம் என்பது 4,32,000 ஆண்டுகள் என்றால் துவாபர யுகம் 8,64,000 ஆண்டுகள். இப்படியாக கலியுகத்தைப் போல 3 மடங்கு திரேதாயுகமும் கலியுகத்தைப் போல 4 மடங்கு கிருதாயுகமும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இவை எல்லாமே காலகாலமாக நம்முடைய முன்னோர்களால் செவி வழியாக சொல்லப்பட்டு கடத்தி கொண்டு வரப்பட்ட கருத்துக்கள். அந்த கருத்துக்களுக்கு ஊடாக ராமருக்கு வசிஷ்ட மகாமுனிவர் உபதேசித்த உபதேசங்கள் எல்லாம் யோக வாசிஷ்டம் என்கிற பெயரிலே தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன.
அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் உபதேசித்த உபதேசங்கள் பகவத்கீதை என்கிற பெயரிலே தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. விதுரர் என்கிற உயர்ந்த ஞானி சொன்ன கருத்துக்கள் விதுர நீதி என்கிற பெயரிலேயும் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கின்றன. ராமனுடைய மாமனார் என்று கருதப்பட்ட ஜனக மன்னனுக்கு அஷ்டவக்ரர் என்கிற ஞானி உபதேசித்த உபதேசங்கள் அஷ்டவக்ர கீதை என்கிற பெயரிலே வழங்கப்பட்டு வருகின்றன. இப்படி எண்ணற்ற மானுட உலகத்திற்கு தேவையான கருத்துக்கள் புதிந்த நூற்தொகுப்புகள் இந்த புராண கதைகள் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கின்றன. கதைகள் உண்மையா பொய்யா என்பது நீண்ட நெடிய ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறது. கதைகள் நடந்திருக்கக்கூடும். ஆனால் அந்த கதைகள் கற்பனையின் பலத்தோடு பெரிதாக்கப்பட்டு மற்றவர்கள் பிரமிப்பை சம்பாதிக்கும் விதமாக கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டியிருக்கிறது. அன்றைய நாளிலே வாழ்ந்திருந்தவர்கள் மிகப்பெரிய ஆற்றல் கொண்டவர்களாக இருந்தார்கள். தாங்கள் விரும்பியபடி பஞ்சபூதங்களை மாற்றியமைக்கவும் தங்கள் உடலை தாங்கள் விரும்பிய போது உதிர்க்கவும் கூடிய ஆற்றலை பெற்றிருந்தார்கள். மகாபாரதத்திலே பெரிதும் வர்ணிக்கப்பட்ட பீஷ்மர் என்பவர் விரும்புகிற வரையிலும் இந்த உடலிலே இருப்பதற்கான அனுமதியை அருளை பெற்றிருந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. தந்தைக்காக மிக இளம்பிராயத்திலேயே முதுமையை வலுவிலே ஏற்றுக்கொண்டார் என்றும் சொல்லப்படுகிறது. இது சாத்தியமா? ஒரு இளைஞன் முதியவனாக மாறுவதும் முதியவன் இளைஞனாக மாறுவதும் சாத்தியமா என்றால் இன்றைய நாளிலே பல காரணங்களை கொண்டு மெய்ப்பிக்கப்பட்டு வருகின்றன. மிகப்பெரிய செல்வ வசதி படைத்த பெரிய பணக்காரர்கள் அல்லது உயர்ந்த பதவிகளில் இருக்கும் இராஜாங்க பிரதிநிதிகள் தங்கள் உடலை இளமையாக வைத்துக்கொள்ள இளையவர்களின் குருதியை தானமாக பெற்று உடலிலே செலுத்திக் கொள்கிறார்கள் என்கிற கூற்றும் பரவலாக அடிபடுகிறது. அது எந்த அளவிற்கு உண்மை என்பது நமக்கு தெரியாது. கேள்விப்பட்ட தகவல்களை இங்கே உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். நம்முடைய சித்தர்களை பற்றி பார்க்கும்போது சித்தர்கள் எண்ணற்ற மகத்தான காரியங்களை சாதித்து காட்டினார்கள். நின்றது நின்றபடியே இருக்க தென்னை மரத்தை கையசைத்து அழைத்த போது தென்னை மரம் வளைந்து வந்து தென்னங்காய்களை தென்னம்பழங்களை கொடுத்ததை பற்றி சித்தர்களுடைய வாழ்க்கையிலே பார்க்க முடிகிறது. ஒரே வேளையிலே 2-3 இடங்களிலே ஒரே உருவத்தை கொண்டு சித்தர்கள் நடமாடியதை பற்றியும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சித்தர்கள் கொண்டிருந்த ஆற்றல் காரணமாக இவற்றையெல்லாம் நிகழ்த்தி காட்டினார்கள். சாதாரணமான கீழ்மையான உலோகம் என்று கருதப்பட்ட இரும்பை தங்கமாக மாற்றிய காரியத்தை செய்த காரணத்தால் சித்தர்கள் ரசித மாற்று வித்தையிலே மேன்மை பெற்றவர்களாக திகழ்ந்தார்கள் என்பதையும் மறுப்பதற்கில்லை. இப்படி நம்முடைய சித்தர்கள் நிகழ்த்திய அற்புதங்கள் எண்ணற்றவை. சிலவற்றை செய்தும் சிலவற்றை மறுத்தும் வந்திருக்கிறார்கள். ஆகாய விமானத்தை உருவாக்கி அதிலே பயணித்து சீனர்களை ஆச்சரியப்பட வைத்தார் போகமாமுனிவர் என்பதை போகர் 7000 மற்றும் 12000 ஆகிய நூல்கள் வாயிலாக அறிய முடிகிறது. போகமாமுனிவருடைய 7000 என்கிற நூலை பார்க்கும்போது போகரால் உருவாக்கப்பட்ட ஆகாய விமானத்தை, பறக்கும் குதிரையை, அதில் உள்ள குறைபாடுகளை எல்லாம் சீரமைத்து செப்பனிடக்கூடிய காரியத்தை அஸ்வினி தேவர்கள் என்பவர்கள் செய்து கொடுத்தார்கள் என்கிற குறிப்பும் போகர் 7000 காணப்படுகிறது. போகர் தான் கட்டமைத்த அதிசய விமானத்தை தன்னுடைய குருவாகிய காலாங்கிநாதருக்கு காட்டினார். அதை பார்த்து காலாங்கிநாதர் மெச்சினார் என்கிற தகவல்களையும் நம்மால் அறிய முடிகிறது. விரும்பிய போது விரும்பிய உருவத்தை எடுக்க வல்லமை கொண்ட சித்தர்களிலே காகபுஜந்த மகாமுனிவர் மேன்மையானவர். பிரளயம் என்பது ஏற்பட்ட போது காக உருவத்தை பெற்று அவர் தன்னை காப்பாற்றிக் கொண்டார் என்பதாகவும் குறிப்புகள் காணப்படுகின்றன. இதிலிருந்து நாம் சொல்ல வருவது என்ன என்றால்,
இன்றைய நாளிலே வாழ்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள் பெற்றிருக்கக்கூடிய ஆத்ம சக்தியை காட்டிலும் அன்றைய நாளிலே வாழ்ந்திருந்த ஞானிகள் மகான்கள் பெற்றிருந்த ஆத்ம சக்தி அளப்பரியது. கலியுகத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்காக அவர்களுக்கு ஆத்மா சம்பந்தப்பட்ட ரகசியங்களை முழுவதுமாக சொல்லிக் கொடுக்காமல் சித்தர்கள் மறைத்திருக்கிறார்கள் என்பது ஏற்கத்தக்கதே. இன்று நாம் அறிந்திருக்கக்கூடிய ஆன்மா சம்பந்தப்பட்ட விளக்கங்களை காட்டிலும் பல லட்சம் மடங்கு ரகசியங்களை சித்தர்கள் மறைத்து வைத்திருக்கிறார்கள். ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் ஒரே நேரத்திலே 3 இடங்களிலே இருந்தார் என்பதை பற்றி நம்முடைய முன்னவர்கள் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். மலபிட மகான் என்று வர்ணிக்கப்பட்ட பூண்டி மகான் இருந்த இடத்திலே இருந்த போதே தன்னுடைய அபிமானத்திற்குரிய பக்தர்கள் மெச்சுவதற்காக எலுமிச்சை பழத்தை தந்தையிலே கொண்டு போய் அவர்களிடத்திலே கொடுத்தார் என்பதை பற்றியும் பூண்டி மகானின் வாழ்க்கை சரித்திரத்திலே பார்க்க முடிகிறது. தில்லையில் நடைபெற்ற திருவிழாவை காண்பதற்காக உடன் இருந்தவர்கள் விரும்பினார்கள் என்பதற்காக தன்னுடைய உடுத்தியிருந்த வேஷ்டியிலே திரைப்பட காட்சியைப் போல தில்லையிலே நடைபெற்ற திருவிழா காட்சியை திரு அருட்பிரகாச வள்ளலார் காட்டினார் என்பதாக கூட குறிப்புகள் சொல்லப்படுகின்றன. அப்படியென்றால் சித்தர்களால் எதையும் சாதிக்க முடியும். காலப்பயணம் சாத்தியம். பூமி அல்லாத வேறு பல அண்டங்களிலே சென்று உலவி வருவதும் சித்தர்களுக்கு சாத்தியம். இப்போது இருந்து வாழ்ந்திருந்த நம்முடைய சித்தர்கள் எத்தனையும் சாத்தியப்படுத்தி இருக்கிறார்கள். இதற்கு முந்தைய யுகங்களிலே இவை மிகவும் எளிதான காரியமாக இருந்திருக்கின்றன. அன்றைய காலத்திலே, அதாவது கிருதயுகம் திரேதாயுகம் ஆகிய காலங்களிலே வாழ்ந்திருந்தவர்கள் மகத்தான ஆத்ம சக்தியை பெற்றிருந்தார்கள். அத்தனை சுலபத்திலே அவர்கள் மரித்து போவதில்லை. இராமாயணம் மற்றும் மகாபாரதம் போன்ற காதைகளிலே ஏற்பட்ட இழப்புகள் எல்லாமே சிலருடைய குடும்ப சண்டை காரணமாக ஏற்பட்டதாகவே காணப்படுகிறது. கௌரவர்கள் பாண்டவர்களுக்குள்ளே ஏற்பட்ட சொத்து தகராறு காரணமாகவே மகாபாரத யுத்தம் நடைபெற்றது என்பதை மறுப்பதற்கில்லை. ராவணன் என்கிற அசுரகுல அரக்கன் அல்லது மனிதன் தன் மனையாளை கவர்ந்து சென்று விட்டான் என்பதற்காக ராமன் போர் தொடுத்தான் என்பதே ராம ராவண யுத்தம் என்பதாகவும் சொல்லப்படுகிறது. தனி மனிதனின் விருப்பத்திற்கேற்ப யுத்தங்கள் நடைபெற்றன. இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் யுத்தங்களும் கூட இப்படிப்பட்டவையே. உலகிலே இப்போது நாம் பார்த்து வரக்கூடிய யுத்தங்கள் அந்தந்த பகுதிகளிலே வாழ்ந்திருந்த மக்களின் விருப்பத்தின் பேரிலே நடைபெறவில்லை. ஆட்சி அதிகாரத்திலே அதிகார மமதையின் காரணமாக அதிகாரத்தை பெற்றிருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் காரணமாகவே யுத்தங்கள் நடைபெற்று வருகின்றன என்பதை மறுப்பதற்கில்லை. எந்த விதமான ஆற்றலையும் பெற்றிருக்காத தந்திர புத்தியை மாத்திரம் கொண்டிருக்கக்கூடிய இன்றைய மனிதர்களே இப்படிப்பட்ட கொடுமையான யுத்தங்களை நிகழ்த்த முடியும் என்றால், அன்றைய நாளிலே வாழ்ந்திருந்த ஆத்ம சக்தியை பெற்றிருந்த பலமான மனோசக்தியை பெற்றிருந்த அன்றைய காலத்திலே வாழ்ந்திருந்தவர்கள் யுத்தங்களை இன்னமும் கடுமையாக செய்திருப்பார்கள் என்பதை மறுப்பதற்கில்லை. வேதங்களை பற்றி சொல்லும் போது, வேதங்களை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய வேதவியாசர் என்பவர் தன்னுடைய ஆத்மசக்தியை பயன்படுத்தி அண்டவெளியிலே ஏற்கனவே பலரால் கடைபிடிக்கப்பட்டு உபதேசிக்கப்பட்ட கருத்துக்களை கிரகித்து வேதங்களாக உருவாக்கி கொடுத்ததாகவே சொல்கிறார். வேதவியாசர் பொய் சொன்னார், அவர் சொன்ன கூற்றுக்கள் தவறு என்று நம்முடைய சித்தர்கள் பலர் சொல்லியிருந்ததை பற்றியும் சித்தர்களுடைய நூல்களிலே நாம் வாசிக்கும் போது சுட்டிக்காட்டி வந்திருக்கிறோம். ஆக நாம் இங்கே புரிந்து கொள்ளக்கூடிய கருத்து ஒன்றுதான். வேதங்கள் அல்லது புராணங்கள் இவற்றின் உண்மைத்தன்மை என்பது ஓரளவு சரியாக இருக்கக்கூடும். அது கால ஓட்டத்திலே கற்பனைகளோடு கலக்கப்பட்டு இப்போது நாம் பார்க்கக்கூடிய கதைகள், கட்டுக்கதைகளும் அதனோடு கூட இணைந்திருந்த உண்மை கதைகளும் இணைந்த ஒரு கலவையான சரிதமாகவே காணப்படுகின்றன என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. நாம்
நமக்கு தேவையான கருத்துக்களை எவர் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற தத்துவத்தை திருவள்ளுவனாயினார் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எவர் எதை சொன்னார் என்பதை பார்ப்பதைக் காட்டிலும் அவர் சொன்னவற்றிலே ஆழ்ந்த பொருள் இருக்கிறதா, அந்த பொருள் ஏற்கத்தக்கதா, அது நமக்கு எந்த அளவிலே பயன்படும் என்பதை கொண்டு கருத்துக்களை உள்வாங்கி கதைகளை தவிர்த்து விடுவது நலம் என்று கருத வேண்டியிருக்கிறது. இன்றைய நாளிலே இந்த புராண கதைகள் கட்டுக்கதைகள் என்று சொல்லப்பட்டு பலராலும் ஏற்கப்பட்டு வந்தாலும் கூட இனி எதிர்வரும் காலங்களிலே இப்படி சொல்லப்பட்ட புராண கதைகள் உண்மை என்பதை மெய்ப்பிப்பதற்கான தரவுகள் கிடைக்கக்கூடும், அல்லது இது முற்றுமுதலாக பொய்தான் என்பதை நிரூபிக்கவும் கூடும். காலம் எல்லாவற்றுக்கும் சில வகையான கணக்குகளை வைத்திருக்கிறது. காத்திருப்போம், காலம் இந்த வினாக்களுக்கு விடை சொல்லும் என்று காத்திருப்போம். ஆனால் ஞானிகள் மகான்களால் சொல்லப்பட்ட அறிவுரைகள், யோக வாசிஷ்டம், அஷ்டவக்கர கீதை, பகவத்கீதை, விதுர நீதி, ராமபிரானின் தர்மபுரசு, பதஞ்சலி முனிவர் அருளிச் செய்த யோக சூத்திரம், சித்தருவருமக்கள் கற்பித்த யோகக்கலை, இவையெல்லாம் பொய் அல்ல. அனுபவத்திலே இவையெல்லாம் மெய் என்பதை நம்மால் உணர முடிகிறது. ஏற்பதும் மறுப்பதும் அவரவர் சொந்த விருப்பம். சகோதரர் கேட்டிருந்த வினாவுக்கு ஏற்ப என்னுடைய அறிவிற்கெட்டிய கருத்துக்களை இங்கே உங்களோடு பகிர்ந்திருக்கிறேனே அல்லாது என்னுடைய இந்த கருத்துக்களை நீங்கள் ஏற்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் அல்ல. நாம் கருத்துக்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளுகிறோம். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.